உதயநிதி சார் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா போகிறதுக்கான எக்ஸ்பென்சஸே அவர் தான் எங்களுக்கு கொடுத்தாரு 1,50,000. அவர் கொடுத்ததால தான் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியுது. இப்போ கூட அவர் தான் எங்களுக்கு 1 crore கொடுத்துருக்காங்க. என்ன தங்க மகளேன்னு சொல்லியிருக்காங்க சிஎம் சார். அவரை தான் பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவரை கண்டிப்பாக பார்க்கணும். அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசை. அப்பாவோட அப்பா அவர் 2 வருஷம் கேரம் விளையாடியே குடும்பத்தை தான் பார்க்குறாரு. அப்படியா? ஆமாம். அப்பாவுடைய அப்பா தாத்தா. அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா ஸ்ட்ரீட் விளையாட ஆரம்பித்தார். அதை பார்த்துட்டு அண்ணன் கிளப் ஆரம்பித்து அதில் விளையாட ஆரம்பித்து அதுக்கப்புறமா நான் விளையாட ஆரம்பிச்சேன். என்னை விமர்சனம் பண்ணவங்க மத்தியில் என் பொண்ணு ஜெயிச்சு காட்டியிருக்கா. எங்கள் அப்பா நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க, எங்கள் அப்பா சாதாரணமாக சும்மா இதை நடத்தினில்ல, இதனால என்ன பெனிஃபிட்ன்ட்டு நான் காட்டுறேன்ட்டு அவங்க காட்டியிருக்காங்க. இது பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா பின்னாடி எல்லாரும் சொல்லுவாங்கல்ல வேலை இல்லை வெட்டி இல்லாமல் சொல்லினுக்கிறான்ட்டு. இப்போ இதில் ஒரு அங்கீகாரம் இருக்குதுன்ட்டு காட்டியிருக்காங்கல்ல. சாதாரண கேம் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு நேஷனல் அப்படி இல்லாமல் வேர்ல்டுலேயே இந்த கேம் இருக்குதுன்ட்டு அவங்க காட்டியிருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணிட்டு தமிழக அரசு கிட்ட இருந்து பாராட்டும் பெற்றிருக்காங்க. தமிழக முதல்வர் தங்க மகளே வருக வருக வாழ்த்திருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். சிஎம் சாரே வாழ்த்திட்டாருன்னா அப்புறம் என்ன வேணும்? அதுக்கப்புறமா இவர் நம்ம டெப்டி சிஎம் சார் அவரு தங்கை காஜிமாக்கு வாழ்த்துக்கணும். இது அவங்க குடும்பத்திலே நம்ம பொண்ணை ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் வட சென்னையில ரோட்ல போட்டு விளையாடுறதுனால ரொம்ப கீழ்த்தனமான கேம் இதை போய் விளையாடின்னு இருக்காங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு ஆட்டோ ஓட்டின்னு இவன் என்ன இது பசங்களை கெடுத்துன்னு இருக்கான் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. சிஎம் டிராஃபி சமீபத்தில் நடந்துச்சு. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா போன வருஷம் இல்ல இந்த வருஷம் சிஎம் டிராஃபில நம்ம துணை முதலமைச்சர் தான் அந்த கேம் கேரம் சேர்த்தாரு. அதில் சேர்த்துட்டு நம்ம இங்கே விளையாடுற பசங்களே நிறைய பேர் போயிட்டு வின் பண்ணிட்டு கேஷ் அவார்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சின்ன பையன் ஒரு அப்துல்லான்ட்டு ஸ்கூல் கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கணும். அவன் 1 lakh ரூபாய் 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்தான். இன்னொரு பையன் காலேஜ் கேம்ஸில் போயிட்டு ரன்னர் அப் தலா 75,000 ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்க. இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்குலாம் முக்கிய, அதாவது அவங்கள நீங்கள் விளையாடுங்க. சிஎம் தங்க மகளே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உதயநிதி சாரும் சொல்லியிருந்தாங்க. மற்ற தலைவர்கள்கிட்ட வாழ்த்து வந்து எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி யாராவது வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்களா? இல்லை, யாருமே வாழ்த்து தெரியல. டைம் பாஸ் கேம்பா. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆகலன்னு 4 பேர் நின்று விளையாடிட்டு கையில் ஒரு சிகரெட்டு ஒரு டீ வச்சுன்னு விளையாடிட்டு போகிற கேம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இது கேரம் அங்கீகாரம் இருக்குது. இந்த கேமுக்கு அங்கீகாரம் இருக்குது. எல்லாமே நடக்குது இதில். கேரமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் நடக்குது. ஸ்பான்சர்ஸ் கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையெல்லாம் கொடுத்துனே இருக்காங்க. இது எனக்கு நான் சின்ன வயசில் விளையாடும் போது நிறைய பிளேயர்ஸை பார்த்துருக்கேன். அதாவது பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க. மரிய ஹிருதயம் சார், ராதாகிருஷ்ணன், ரமேஷ் பாபு, ஆரோக்கியராஜ், மகிமராஜ், டில்லி பாபு, கிஷோர் குமார், இது மாதிரி சொல்லினே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தினகரன்ட்டு அவரும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான், அவரும் ஒரு கேரம் பிளேயர் தான். இந்த கிளப்பு பெருசாக உருவாக்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் உதயநிதி சார் கிட்ட. இந்த கிளப்பு இதே மாதிரி எங்களுக்கு சொந்தமாக பெருசாக கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும், இன்னும் பசங்க விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவர் நாங்கள் நேற்று 1 crore கொடுத்ததும் இல்லாமல் அது எங்களை கேட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தேம்மா பண்ணிட்டாங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க சார், இன்னும் எதுவுமே இது பண்ணலன்னு. நீங்கள் போங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு இந்த இடம் எங்களுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அவரு. இந்த கிளப் எத்தனை வருஷமா இருக்கு? 13 வருஷமா இருக்கு. 13 வருஷமா இருக்கு. நான் விளையாடி 12 வருஷமா இருக்கு.